ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தொழில், நிதிநிலை, குடும்பம், ஆரோக்கியம் என அனைத்திலும் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த மூலம், பூராடம் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்கு உரியவர்கள். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். ஆகஸ்ட் 2025 ஏற்படும் கிரக பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் தனுசு ராசிக்கு சில சவால்களும் அதே சமயம் சில நன்மைகளும் கலந்த மாதமாக இருக்கும். உங்கள் பாக்கிய அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 17 அன்று தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு, அதாவது பாகிஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 7ஆம் மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் ஆகஸ்ட் 30 அன்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்கள் லாப அதிபதியான சுக்கிரன் ஆகஸ்ட் 21 அன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு, அதாவது 8ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கன்னி ராசியில், அதாவது 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இது தொழில் ஆற்றலை அதிகரிக்கும். குரு உங்கள் ராசி அதிபதியான இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில், அதாவது 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு பாதுகாப்பையும் தைரியத்தையும் தரும். சனி 4ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கிறார். இது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை ஏற்படுத்தும். ராகு மற்றும் கேது, ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் காரணமாக சில அழுத்தங்கள் இருந்தாலும், மறுபுறம் உங்கள் ராசி அதிபதி குரு மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாயின் பலம் உங்களை பாதுகாத்து வெற்றியை தரும். எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை அடையலாம். மாதத்தின் முற்பகுதி சற்று சவாலாக இருக்கும். 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைகளில் தாமதங்கள் வரலாம். அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மிகுந்த ஆற்றலுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். ஆகஸ்ட் 17க்கு பிறகு பாக்கியாதிபதி சூரியன் பலம் பெறுவதால் தொழிலில் மரியாதை, பாராட்டுக்கள் மற்றும் சாதகமான மாற்றங்கள் உண்டாகும். நிதி ரீதியாக இது ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அர்த்தாஷ்டம சனியால் வீடு, வாகனத்தில் எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஆகஸ்ட் 21க்கு பிறகு லாபாதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டிற்கு செல்வதால் திடீர் நஷ்டங்கள் அல்லது செலவுகள் வரலாம். ஆனால் உங்கள் ராசி அதிபதி குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானத்தில் பற்றாக்குறை இருக்காது. செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். ராசி அதிபதி குரு 7ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 9ஆம் வீட்டில் கேது மற்றும் சூரியனின் சஞ்சாரத்தால் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆரோக்கியம் பொதுவாக சாதகமாகவே இருக்கும். ராசி அதிபதி குரு வலுவாக இருப்பதால் பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பார். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் 10ஆம் வீட்டில் செவ்வாயின் வெப்பம் காரணமாக இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் மற்றும் உஷ்ணம் ஏற்படலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை கொடுக்கும். கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். கூட்டாளிகளுடன் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். புதிய முதலீடுகளுக்கு இது உகந்த நேரம் கிடையாது. மாதத்தின் 3வது வாரத்தில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். படிப்பு திறன் அதிகரிக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் கவன சிதறல்கள் ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் செய்வது மன நிம்மதியை தரும். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை வழிபடுவது மிகவும் நல்லது. வெற்றிலை மாலை சாற்றி உங்கள் கோரிக்கைகளை அனுமனிடம் தெரிவிக்கலாம்.
குருவின் கெடுபலன்கள் குறைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிதி சிக்கல்கள் குறையும். மன நிம்மதி பெற யோகா, தியானம் மற்றும் இறை வழிபாட்டின் மூலம் மன நிம்மதியை அடையலாம். இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டாகட்டும். எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள்.